ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வெண்பாவை பேக் பண்ணி ரெடி பண்ணி ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிறாங்க வேற ஒரு பார்ட்டிக்கிட்ட கைமாற்றி விடுறதுக்காக. ஆமாங்க, அவங்க எதுக்காக தேவைப்படுறாங்க குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கன்ஸ் எல்லாம் இல்லாதவங்களுக்கு ஃபாரினில் இந்த குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டு எந்தெந்த ஆர்கன்ஸ் வேணுமோ அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சர்ஜரி பண்ணி எடுத்து பணமாக விற்று காசு பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு தலைக்கு 10 லட்சம்னு சொல்லிட்டு 2 பெண் குழந்தைங்களுக்கு 20 லட்சம் கொடுக்கறத பேசியிருக்காங்க. அதுவும் பிளட் சாம்பிள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 2 குழந்தைங்களுக்கு தான் பிளட்டு கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த ரவுடி பொம்பளை மூலயமா பார்த்தீங்கன்னா இப்போ வெண்பா இன்னொரு பெண் குழந்தை இவங்க 2 பேரையும் ஆம்புலன்ஸ் மூலயமா கூட்டிட்டு போறாங்க பப்ளிக்கா ரோட்ல. எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆம்புலன்ஸ்ல தான் யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க, அப்பதான் நம்ம சேஃபா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி குழந்தைங்களெல்லாம் அப்படியே போட்டு ஒட்ட வச்சுட்டு பேசாத மாதிரி அப்படியே மயக்க மறைய வச்சுட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ரவுடி பொம்பளை பாத்தீங்கன்னா, சீக்கிரம் ஏத்துங்கடா, சீக்கிரம் ஏத்துங்க, எதுக்கு இவ்வளவு ஸ்லோவா ஏத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேலையே முடிக்கிறாங்க. கை மாற்றி விட்டுட்டு காசை பார்க்கறதுக்காக அந்த ரவுடி பொம்பளையும் கூட இருக்கிற அந்த 2-3 ரவுடி ஆம்பளைங்களையும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. வெண்பா இன்னொரு பெண் குழந்தை இவங்க 2 பேரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி ரோட்டில் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம நாகு மல்லி என்னாச்சுன்னு பதறாங்க. விஜயும் வராரு. தூக்குங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நாகு சொல்றாங்க. நான் வெண்பாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போனா நான் இவ கூட அலைஞ்சிட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்றாரு விஜய். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா கண்டிப்பா வெண்பா கிடைச்ச உடனே வெண்பாக்காவை கூட பார்க்க கூடாது. இவ்வளவு நாளும் பாத்தீங்கன்னா வெண்பாக்காக தான் விஜய் பண்ற எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு மல்லி இருந்திருந்தாங்க. விஜய் பாத்தீங்கன்னா நல்லா செஞ்ச தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. ஏதாவது தப்பி தவறி ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா காலில் போட்டு கூட மிதிக்க மாட்டாரு, அப்படியே காலில் வச்சு தள்ளிடுவாருங்க. அப்படி ஒஸ்டான கேரக்டரா இருக்காரு. ஆனா இந்த டைம் மல்லி வெண்பாவை கூட பார்க்க கூடாதுங்க. வெண்பா கிடைச்ச உடனே அங்க இருந்து வீட்டை விட்டு கிளம்பிடணும். சொல்லாம கொல்லாம போன கூட வச்சுட்டு எங்க போறேன் என்ன பண்றேன்னு எதையுமே சொல்லாம ஒரு மாசத்துக்கு அலைய விடணுங்க. அப்பதான் விஜய்க்கு மல்லியோட அருமை தெரியணும். கண்டிப்பா இந்த விஷயத்த வரைக்கும் நம்ம மல்லி செஞ்சே ஆகணுங்க. ஏன்னா அவர் அவ்வளவு மோசமா நடந்துக்கிறாரு. மயக்கம் போட்டு விழுறாங்க, நான் வெண்பாவை தேடி போய் அலையுனா இவ கூட திரியுனான்றாரே. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குமா? எப்படியெல்லாம் மல்லி வெண்பாவை பார்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம ஒரே ஒரு குதிரை கொம்பா பிடிச்சிக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறாரு விஜய். ஸோ மல்லி இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ வெண்பா மல்லியை விட்டுட்டு வெண்பாவை தேடுறதுக்காக வண்டியில போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட், ஆம்புலன்ஸ்ல இடிச்சு கீழே விழுந்துடுறாரு விஜய். அந்த ஆம்புலன்ஸ்ல தான் வெண்பா இருக்காங்க. எப்படி வெண்பா மயக்கத்துல தான் இருக்க போறாங்க. சப்போஸ் கண் முழிச்சாலும் விஜயை பார்த்தா கத்துவாங்க. கத்த விடாம இந்த ரவுடிங்களும் பொம்பளையும் தடுக்க போறாங்க. இதுதான் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் மயக்கம் போட்டு விழுந்த நம்ம மல்லியை நாகு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போனா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க கன்சீவா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. மல்லிக்கு சந்தோஷப்படுறதா கஷ்டப்படுறதான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. விஜய் வீட்டுக்கு வந்ததும் மல்லி சொல்றதுக்காக போறாங்க, நான் கன்சீவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாகு சிக்னல் கொடுக்குறாங்க, வேணாம் மல்லி இப்போ அப்படின்னு சொல்றாங்க. நாகு சொல்றது கரெக்ட் தான். இந்த சிச்சுவேஷன்ல மல்லி கன்சீவா இருக்கிறத சொன்னா ஒரு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட கிடைக்க போறது இல்லை. அதனால சைலண்டா இருக்கிறதே பெஸ்ட். வெண்பா கிடைச்சதுக்கு அப்புறம் விஷயத்த சொல்லணும். வெண்பா கிடைச்சதுக்கு அப்புறம் விஷயத்த சொல்றாங்களோ இல்லையோ முதல்ல வீட்டை விட்டு வெளியே கிளம்பணுங்க. இதை மல்லி கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஸோ இப்போ ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கிற ரவுடி கும்பல் குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போலீஸ் அந்த ஆம்புலன்ஸை ஸ்டாப் பண்ணி அங்கிருந்து நம்ம வெண்பாவையும் மற்ற குழந்தைங்களையும் காப்பாற்ற போறாங்க. அந்த ரவுடி பொம்பளையும் அந்த ரவுடிங்களையும் கண்டிப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ண தான் போகுது. இது கூடிய சீக்கிரத்துல நடக்க தான் போகுது. ஆனா என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.